அடையாறு ஹேண்டிகிராஃப்டில் ஒரு ஆன்மீக உலகம். பிராஸ், காப்பர், பஞ்சலோக சிலைகள் மற்றும் மாலைகள் என அனைத்தும் கிடைக்கும். ஆன்மீக பரிசு பொருட்களை வாங்கிச் செல்லலாம். பூஜைக்கும் வீட்டு விசேஷங்கள் மற்றும் பரிசு பொருட்களுக்கும் ஏற்ற இடம் அடையாறு ஹேண்டிகிராஃப்ட். வணக்கம், நான் உங்கள் பின்னணி பாடகர் கோல்டு தேவராஜ். இங்கே பக்கத்தில் மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு வந்த திருவான்மியூரில், அது பக்கத்துலேயே கோயிலுக்கு ரொம்ப அருகாமையிலே அடையார் ஹேண்டிகிராஃப்ட்ஸ்னு ஒரு கடை கேள்விப்பட்டேன். நிறைய பேர் சொன்னாங்க நல்ல யூனிக்கான ஐட்டம்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்கன்னு. நான் ஜென்ரலாகவே இந்த மாதிரி ஹேண்டிகிராஃப்ட்ஸில் நான் குட்டி குட்டியாகவும் கொஞ்சம் பெருசாகவும் கூட சேமிப்பேன். ஸோ தான் பார்ப்போமே வந்தேன். நிறைய பிரமிப்பு, ரொம்ப யூனிக்காக நிறைய வச்சுருக்காங்க. வாங்க போய் பார்ப்போம். நம்ம அடையார் ஹேண்டிகிராஃப்ட்ஸோட உரிமையாளர் மணிகண்டன் சாரோட பேச வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓகே. இங்கே நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, மருந்தீஸ்வரர் கோயில் திருவான்மியூர் பக்கத்தில் அடையார் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் இருக்குது, நீ யூனிக்காக கலெக்ஷன்ஸ்லாம் வாங்குவியே, அங்கே போய் பாருன்னு சொன்னாங்க. வந்தால் நிறைய வியப்பு. 1 இன்ச்சில் கூட நிறைய கடவுள் சிலைகளை மக்களுக்காக வச்சுருக்கீங்க. இது ஒரு மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், நான் முழுமையாக நம்புகிறேன். கண்டிப்பா கண்டிப்பா இந்த விக்கிரகம் பொறுத்த வரைக்கும் 1 இன்ச்சிலிருந்து 1 ஃபீட் அதுக்கு மேலேயும் நம்மள்ட்ட இருக்குது. ஆனா மக்கள் எல்லாரும் ரொம்ப விரும்பி வாங்கக்கூடிய விக்கிரகம் பாத்தீங்கன்னா மினியேச்சர்ஸ். இப்ப லாஸ்ட் டைம் கொலு டைம் பார்க்க கூட நிறைய மக்கள் மினியேச்சர்ல தான் அதிகமா கவனம் செலுத்துறாங்க. ஒரு 3 ஸ்டெப் 5 ஸ்டெப் வச்சு அதுல அழகா குட்டி குட்டியா சாமி சிலைகளை வச்சு அலங்கரிச்சு அவங்க கொலுவை சிறப்பாக கொண்டாடினாங்க. நம்ம ஷாப்ல என்னன்னு பாத்தீங்கன்னா 1 இன்ச்சா இருந்தாலும் முகத்தெளிவு, முக லட்சணம் ரொம்ப அற்புதமா இருக்கும். நான் கண்ணால பார்த்தேன். சும்மா 1 இன்ச்சுன்றதுக்காக சுமாரெல்லாம் இல்லைங்க, ரொம்ப குவாலிட்டியாக பண்ணி வச்சிருக்காங்க. பக்கத்துலேயே நான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த ஐடியில் எல்லாமே 150 ருபீஸ், 150 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 150 ரூபாயிலேருந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்கிக்கலாம். நமக்கு தேவையான சரஸ்வதி, முருகர்லேயே 2 வெரைட்டி இருக்கும். ஸோ முருகர் நிறைய வாங்குவோம். நிறைய பேர் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு வேண்டி முருகர் வாங்கிட்டே இருப்பாங்க. எங்கிட்ட நேற்று ஒரு 100 பீஸ் வந்ததுன்னா இன்னும் 2 நாள் 100 பீஸ் காலி ஆகிடும், முருகர் மட்டும். ஸோ நம்ம ஷாப்பில் முருகரோட ஐடியல் ரொம்ப சிறப்பான வகையில் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருப்போம். அருணகிரிநாதர் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் பஞ்சலோகத்தில். அருணகிரிநாதர் ரொம்ப யூனிக்கா இருக்கு. ஆமா, அருணகிரிநாதர் கேள்விப்பட்டதே இல்லையே. அருணகிரிநாதர் ஃபர்ஸ்ட் நம்ம பேப்பர் மிஷின்ல பண்ணோம். ஸோ நிறைய சுவாமி சிலைகள் இருந்தாலும் நம்மளுக்கு மன மகிழ்ச்சி தரக்கூடியது முருகருடைய விக்கிரகமும் அது சார்ந்த பொருட்களும். நான் இங்கே ஷாப் வைக்கிறதுனால நான் பாமன் சுவாமிகளை ரொம்ப விரும்பி பேப்பர் மிஷின் பக்கத்துலேயே இருக்காரு. நான் கூட போயிருக்கேன். ரொம்ப பாமன் சுவாமிகள் நிறைய மக்கள் ஃபைபர்லயும் பேப்பர் மிஷின்லயும் வாங்கினாங்க. அடுத்ததான் எனக்கு அருணகிரிநாதர் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசையா இருந்துட்டு, ஏன்னா அந்த ஐடியல் இல்லை. அப்ப பண்ணணும் போது எப்படி பண்றது, மக்களுக்கு பட்ஜெட்லயும் போய் சேரணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பேப்பர் மெஷ்ல பண்ணோம். பேப்பர் மெஷ்ல பண்ணிட்டு அது மக்கள் எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சிலவங்க இல்ல எனக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணணும், அபிஷேகம் பண்ண முடியாது, அபிஷேகம் பண்ணணும். அப்ப சரி இருங்க நான் சொல்லிட்டு பஞ்சலோகத்துல நாங்க ஸ்பெசிபிக்கா சொல்லி பஞ்சலோகத்துல ஒரு 3.5 இன்ச் 4 இன்ச் உயரத்துல அருணகிரிநாதர் இப்ப ஃபர்ஸ்ட். கண்டிப்பா இவர் தான் அருணகிரிநாதர். பஞ்சலோகத்துல நம்ம அமைச்சிருக்கிறோம். அவருக்கே உரித்தான அமைப்புல ரொம்ப அம்சமா வந்திருக்கிறாங்க. கீழே கிளியும் கொடுத்துருக்கோம். ரொம்ப யூனிக்கா இருக்கு மக்களே. ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கு. முகம்லாம் சிரிக்கிற மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் பார்த்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன். ஆக்சுவலாக 1 இன்ச்சு சிலைகள் நிறைய பார்த்தேன். ஆனால் இந்த அளவுக்கு ஃபினிஷிங்காக இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல. இந்த மாதிரி வேறு ஏதாவது யூனிக்காக நீங்கள் வச்சுருக்கீங்களா நம்ம கடையில்? கண்டிப்பாக நிறைய விதமான சுவாமி சிலைகள் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிகிட்டு இருந்த அந்த 1 இன்ச்சில் 100 விதமான சுவாமி சிலைகள் இருக்குது. 100 விதமான சுவாமி சிலைகள். அதுக்கு அடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா 2 இன்ச் 3 இன்ச்சுன்னு போயிட்டே இருக்கும். ரொம்பவே ஸ்பெஷலாக அமைச்சது அண்ணாமலையார். உண்ணாமலை தாயோட இருப்பாங்க. பேக் சைடில் ராஜ கோபுரம் இருக்கும். அதுக்கும் பின்பக்கம் திருவண்ணாமலையே இருக்கும். நம்மளுக்கு இது பாத்தீங்கன்னா அண்ணாமலையார் மட்டும் இருப்பாங்க. பேக் சைடுல ராஜகோபுரம் இருக்கும்.
கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லுவாங்க இல்லையா, ஆமா அந்த வகையில சிறப்பான வகையில நம்ம பஞ்சலோகத்துல அமைச்சிருக்கிறோம். பஞ்சலோகத்துல பஞ்சலோகம் நான் ஓடி ஓடி பாடிட்டு இருக்கேன்னா உலகம் ஃபுல்லா வந்து இவதாங்க காரணம். ஐயாவுடைய ஆதரவு. ஆமா நிச்சயமா. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ரொம்ப சிறப்பா இருக்குங்க. அடுத்ததை நம்ம பாக்குறது பாதாள செம்பு முருகர். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா பாதாள செம்பு முருகர் போன்றவே அமைப்புல தோற்றத்துல நம்ம முருகர் பண்ணிருக்கோம். ஓ ரொம்ப அம்சமா இருப்பாங்க ஐயா. பால மிகச் முருகரா. இந்த வேல் கூட லைட்டா ஷேக் பண்ண முடியுதுங்க. இது மிகச் சிறப்பா இருக்கு. அப்படியே ஒட்டிட்டு தான் இருக்குன்னு பார்த்தேன். ஆமா, நம்ம ஆனா வாஷ் பண்ணும்போது எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்ட்டு அந்த மாதிரி அமைப்புல பண்ணிருக்கோம். ஓகே ஓகே ஓகே. சோ இதெல்லாம் நம்ம ஷாப்ல யூனிக்கா இருக்கக்கூடிய பொருட்கள். நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். கண்டிப்பா ஃபினிஷிங்லாம் வந்து ரொம்ப அழகா இருக்குங்க. இதே மாதிரி நம்ம ஷாப்ல வந்துட்டு மினியேச்சர்ல இந்த ஒரு 2 இன்ச் 3 இன்ச்ல எல்லாம் பாம்பன் சுவாமிகளோட விக்கிரகமும் நம்ம கிடைக்கும். பாம்பன் சுவாமிகள் ஒரு முறை பார்க்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ நம்ம கையில இருக்கிறது பாம்பன் சுவாமிகள் பார்த்துட்டு இருக்கோம். நான் என்னன்னா ஒரு 2-3 சைசஸ்ல வச்சிருப்பேன். ஏன்னா மக்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாகவும் வாங்கணும், அவங்களுக்கு பட்ஜெட் இடிக்க கூடாது. ரொம்ப முக்கியம். இப்போ இது இருக்கிறது கொஞ்சம் ஒரு 2.5 இன்ச் அந்த மாதிரி இருப்பாங்க. இது ஒரு 1 இன்ச் உயரத்துல இருக்கக்கூடிய பாம்பன் சுவாமிகள் இருக்கிறோம். ஸோ ஐயாவுடைய டிவோட்டிஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க கார் டேஷ்போர்ட்ல எல்லாம் ஒட்டணும்னா இது ஈஸியா இருக்கும். முகமே ரொம்ப தெளிவா தெரியுது சார். ஆமா ஆமா. நீங்க பிசினஸா மட்டும் இல்லாம வந்து ஒரு சேவையா இதை பண்ணிட்டு இருக்கீங்க, நல்லா தெரியுது. ரொம்ப மகிழ்ச்சி சார். பொதுவா அந்த பூஜை இடத்துல வந்து குபேரர் சிலை, இந்த மாதிரி நிறைய வந்து லக்ஷ்மி கடாட்சம் உள்ள யுனிக்கான பொருள்லாம் வந்து நிறைய பேர் வந்து வைப்பாங்க. அந்த மாதிரி நம்மகிட்ட தான் இருக்கா? நிறையவே இருக்குது. இப்ப நம்ம வரக்கூடிய தீபாவளிக்கு வந்து லட்சுமி குபேர பூஜை நிறைய பேர் பண்ணுவாங்க. மகாலட்சுமி வணங்குறது ரொம்ப சிறப்பான விஷயம். அந்த டைம்ல அதுக்கான அந்த வணங்கக்கூடிய தேவையான அனைத்து விதமான பொருட்களும் நம்மளுடைய ஆடியார் ரெடிகார்ட்ஸ்ல கிடைக்கும். லட்சுமி குபேர விக்கிரகம் மட்டும் இல்லாம அதை வழிபடக்கூடிய அனைத்து விதமான பொருட்களும் கிடைக்கும். நான் இப்ப உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஓகே ஓகே. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லட்சுமி பூஜைக்குனே சிறப்பா நம்ம தயார் பண்ணிருக்க பொருட்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி கண்ணாடி வளையல்கள் இருக்கும். சிட்டி காஜலுன்னு சொல்லுவாங்க தெலுங்குல. சோ இது வந்து மகாலட்சுமிக்கு மாலையா அணிவாங்க, இல்ல அர்ச்சனை பண்றதுக்கும் பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி குன்றின் மணி சோழி இருக்கும், கோமதி சக்கரம் இருக்கும், தாமரை விதை இருக்கும், அப்புறம் லட்சுமி குபேர காயின் 11 எண்ணிக்கை கொண்ட லட்சுமி குபேர காயின் பிராஸ்னால் அமைக்கப்பட்டது. சின்னதாக இருக்கக்கூடிய லட்சுமியோடைய விக்கிரகம். அதுக்கப்புறம் அக்ஷலட்சுமி பதிச்ச ஒரு குட்டி சைஸ்லான முறம். இந்த முறம் வந்து நம்ம பூஜை ரூம்ல வைக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். இது எல்லாமே நம்மளுக்கு வரக்கூடிய தீபாவளிக்கு மக்கள் வணங்கக்கூடிய பொருட்கள். சார் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க நிறைய ஆஃபரும் வந்து நீங்க வந்துட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா. தீபாவளிக்கு உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு ஏதாவது ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கா? கண்டிப்பா இருக்கு சார். நம்ம ஷாப்ல வந்து ஐடலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிராஸ்ல இருக்குது, பஞ்சலோகம் அண்ட் காப்பர், இந்த 3 மெட்டீரியலுமே நம்ம வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம். இதுல எல்லாத்துலயுமே வந்துட்டு வரக்கூடிய தீபாவளி வரைக்கும் இன்னில இருந்து நீங்க இந்த வீடியோ பாக்குற நாள்ல இருந்து வரக்கூடிய தீபாவளி வரைக்கும் உங்களுக்கு 1000 above பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். 1000 ரூபாய்க்கு மேல வாங்குறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா 10% டிஸ்கவுண்ட் வந்துடும். ஓகே, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூனிக்கான ஒரு கலெக்ஷன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இங்கே மருந்தீஸ்வரர் கோயில் திருவான்மியூருக்கு வந்தேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க நீ வந்து நிறைய கடவுள் சிலையெல்லாம் வாங்குவே, இங்கே போய் பாருன்னு சொன்னாங்க. அடையார் ஹேண்டிகிராஃப்ட்ஸ்க்கு வந்தேன். மணிகண்டன் சார் அவங்க டீமெல்லாம் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக வந்து நேரம் போனதே தெரியல. இன்னொன்று இவங்க வந்து எல்லாருக்குமே ஏற்ற மாதிரி வந்து பட்ஜெட்லேயும் வச்சுருக்காங்க. கொஞ்சம் அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கலாம், அந்த மாதிரி இருக்குது. சின்னதாகவும் இருக்குது சிலைகள், பெருசாகவும் இருக்குது. முக்கியமாக வந்து யூனிக்காக ரொம்ப இருக்குது. நான் வந்து பார்த்தோன்னே நடராஜர் பார்த்தோன்னே கையில் வாங்கிட்டேன். இவரால் தான் நான் வந்து ஓடி நான் பாடிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த கடைக்கு வந்தது. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.